வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டை சுற்றி எத்தனையோ மூலிகைகள் வெறும் ஒரு ஏதோ குப்பையில் முளைச்ச செடி மாதிரி முளைச்சிருக்கும். ஆனால் நமக்கு அதை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. அதை கண்டுக்காமலே விட்டுருப்போம். அப்படிப்பட்ட ஒன்று தான் மணத்தக்காளி. மணத்தக்காளி பார்த்தோம்னா ஏதாவது இப்போ ஒரு புதர் மாதிரி அங்கங்கே வளர்ந்து கிடந்துச்சா அதில் மணத்தக்காளியும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம நிறையா பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி பார்த்திங்கன்னா 2-3 விதத்தில் நம்ம பயன்படுத்த முடியுங்க. இந்த மணத்தக்காளி இலைகளை வந்துட்டு சாறாக்கி அதை ஒரு மருத்துவ குணத்துக்காக பயன்படுத்தலாம். எப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். அதுபோக இந்த இலைகளெல்லாம் வந்து நம்ம கீரையாக கடைசலாக அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக அந்த மணத்தக்காளியில் இருக்க பழங்களை வந்துட்டு நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது அதை வந்து ஒரு காய வச்சு அதை வத்தலாக மாற்றி வத்தலாகவும் வறுத்தும் சாப்பிட்லாம். இப்போ மணத்தக்காளி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லிடுறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புண்ணு ஏற்படும் பார்த்திங்களா, அந்த வாய்ப்புண்ணு ஏற்படுறப்போ வந்துட்டு அந்த மணத்தக்காளி இலையை வந்து சாறாக்கி அந்த சாறை உட்கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்புண்ணு ஆறும். அதே போல் இந்த பழங்கள் இருக்காங்க, இந்த பழங்களையும் நம்ம வந்துட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா அதுவும் கூட வாய்ப்புண்ணை ஆற்றும். அதே போல் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க குடல் புண்ணு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த குடல் புண்ணையும் ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதுபோக நமக்கு செரிமான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கூட வந்து சரி பண்ணிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்போ நோய் ஏதாவது நாள்பட்ட நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் இந்த மணத்தக்காளி இலையை வச்சு ஒரு கீரையாக கடைசல் மாதிரி பண்ணி அதோட பருப்பு சேர்த்து பண்ணி அதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை தொடர்ச்சியாக சாப்பிட்றப்போ வந்துட்டு இந்த நாள்பட்ட நோயும் வந்து குணமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக மணத்தக்காளி எப்பயுமே வந்து ஒரு குளிர்ச்சி சார்ந்த ஒரு தாவரம். அதனால் வந்து நீங்கள் அந்த இப்போ கோடை காலம் இருக்குது பார்த்தீங்களா, கோடை காலத்துக்கு வந்து இந்த மணத்தக்காளி கீரையை வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த கோடை வெப்பத்தால் வரக்கூடிய கொஞ்சம் அந்த உடல் சோர்வு, இன்ன பிற பிரச்சனைகள்லாம், இந்த சூட்டு புண்ணு இந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரிலாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அந்த மணத்தக்காளி பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடலாங்க. ஏன்னா நல்லா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மணத்தக்காளியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன இடம் கிடச்சாலும் சரி, அல்லது ஒரு தொட்டி கிடச்சாலும் போதும், ஒரு தொட்டியில் கூட நீங்கள் வளர்த்திங்கன்னா அது உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு அப்படியே பறித்து நீங்கள் கீரையாக சாப்பிட்டுக்கலாம், அது போக பழங்களாக சாப்பிட்டுக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. மணத்தக்காளி உங்கள் குடும்பத்தின் நலன் காக்கக்கூடிய ஒரு அரிய மூலிகை தாவரம். நன்றி, வணக்கம்.